18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, அழகர் கோயில் மலையிலிருந்து உன்னை பார்ப்பதற்காக 18ஆம் படி கருப்பசாமி நானே வந்துவிட்டேன். அது மட்டுமல்ல, உனக்கு ஆசீர்வாதம் தருவதற்காக என்னுடைய பாதங்களையும் உன் கண்களில் காட்டிவிட்டேன் தானே. என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற நீ இனி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவாய். உனக்கான கல்வி விஷயமோ, வேலை விஷயமோ, வாழ்க்கை விஷயமோ, குடும்ப விஷயமோ, எல்லாவற்றையும் நீ சரி செய்து சமாளித்து சாதனை படைக்கும்படி உன் வீட்டில் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். மனிதர்கள் என்றால் நல்ல பழக்கமும் கெட்ட பழக்கமும் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய தீய பழக்கங்களிலிருந்து நீ விலகி நின்று வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி நல்ல பழக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் இடைவிடாது நீ செய்வதுதான். உனக்கென நல்லது, உன்னுடைய நல்ல குணம் என்ன என உனக்கு தெரியும் தானே. அதை தொடர்ந்து இடைவிடாமல் செய்து கொண்டே வா. உன்னிடம் இருக்கக்கூடிய தவறும் தீங்கும் தானாகவே உன்னை விட்டு விலகி மறைந்து போகும் என் செல்லமே. நீ ஒரு தவறு செய்யும் போது உன் மனசாட்சி நீ தவறு செய்கிறாய் என்பதை உனக்கே கண்டித்து சொல்கிறதென்றால் நிச்சயமாய் நீ உயர்வான என் செல்ல பிள்ளைதான். ஏனெனில் பல பேருக்கு தன்னுடைய மனசாட்சி தன் குறைகளை சுட்டி காட்டாததால் தானே மேலும் மேலும் தவறு செய்து கெட்டவர்களாய் அழிந்து போகிறார்கள். இப்படி உன் மனம் ஆரம்பத்திலேயே உன்னை எச்சரிக்கும் போதே உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவனாக நேர்மையான நல்ல பிள்ளையாக நீ மாறிவிடு. உன் மனம் உனக்கு நல்லதையும் எடுத்து சொல்லும், கெட்டதையும் எடுத்து சொல்லும். மனம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு தீய விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆளாக நீ மாறிவிட்டால் அதற்கு பிறகு உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைத்ததுதான் வாழ்க்கை. இருப்பதை நேசிக்க மறுத்துவிட்டு இல்லாததையே எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்க வேண்டாம். இருப்பதை நேசிக்க மறுப்பவர்களிடம் இன்பங்கள் வந்து சேராது என் செல்லமே. ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்க்கையில் 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, நான் குறித்து வைத்திருப்பதென்பதோ எல்லாருக்கும் 3 நாள்தான். நேற்று நீ வாழ்ந்த ஒரு நாள், இன்று நீ வாழுகிற ஒரு நாள், நாளை நீ வாழப்போகும் ஒரு நாள். இந்த 3 நாட்களை தான் நான் உனக்காக குறித்து வைத்திருக்கிறேன். இதுவரையிலும், நேற்று வரையிலும் நீ வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே மீண்டும் உனக்கு திரும்ப வரப்போவதில்லை. அதை பற்றி யோசிக்காதே. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இந்த வாழ்க்கை, இன்று நடக்கிற விஷயங்கள் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. இது இப்படியையும் நிகழ்ந்து கொண்டிருக்கும், இருக்காது. அதே போல நாளை நீ எங்கே இருப்பாய், என்ன செய்வாய் என்பதும் உனக்கு தெரியாத விஷயங்கள். இந்த 3 நாளிலும் நீ எதையும் தேவையில்லாமல் சிந்தனை செய்து கவலைப்பட வேண்டாம். எல்லாமே சரியாகும், எல்லாமே கடந்து போகும் என நம்பிக்கையோட நல்ல விஷயங்களை மட்டும் யோசித்து செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு. ஒவ்வொரு நேரமும் நீ முன்னேறி போக நினைக்கும் போதும், ஒவ்வொரு விஷயத்தை முன்னெடுத்து செய்ய போகும்போதும் உனக்குள் ஒரு பயம் வருகிறது தானே. ஐயோ, நான் ஏமாந்து விடுவேனோ, தோற்று போய் விடுவோமா, நடக்காமல் போய்விடுமோ என்ற பயம் வரும்போதெல்லாம் கீழே விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடு. அதாவது என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற தைரியத்தோடு நீ முன்னேறி போனால் நிச்சயமாய் உன் வாழ்வில் தடுமாற்றம் வராது. நீ நினைத்த விஷயங்களும் சரியாக நடந்து முடிந்துவிடும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடத் தொடங்கும் போதே பாதியில் விழுந்து விடுவேனோ என பயப்படுவதற்கு பதிலாக, விழுந்தால் என்ன, மீண்டும் எழுந்து ஓடி நான் முதலாளாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடுபவன் தான் ஜெயிக்க முடியும். நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யும் போது பல விஷயங்கள் தடையாகவும் தடங்களாகவும் உன்னை தள்ளிவிடுவது போல வந்தாலும் மீண்டும் எழுந்து நான் ஜெயிப்பேன், என் வாழ்க்கையில் நான் நினைத்ததை நடத்தி முடிப்பேன் என நம்பிக்கையோடு இரு. உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களின் செயலை நினைத்து நீ வருந்த வேண்டாம். ஏனெனில் உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் அவர்கள் வருந்தும் காலமாகத்தான் இருக்கப் போகிறது. உன்னை ஏமாற்றுபவர்களையும் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் கெட்டது நினைப்பவர்களையும் நான் ஒருபோதும் விட்டு வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் தங்கமே. உன்னை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய நான் உனக்கு நல்லது செய்பவர்களுக்கு நன்மையை வாரி வழங்கி உனக்கு கெட்டது செய்பவர்களுக்கும் அதற்கு உரிய தண்டனையை கொடுத்து அவர்களை திருத்தியே தீருவேன். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை பற்றி சிறு யோசனை கூட செய்யாத மனிதர்களை நினைத்து நீ நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உனக்கான வேலைகள், நீ செய்ய வேண்டிய விஷயம் என அதை பற்றிய தீவிர முயற்சியிலும் தீவிர செயலிலும் இறங்கு. நீ ஜெயித்தால் எல்லாரும் எல்லாமும் தானாக உன்னை தேடி வருவார்கள். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். உன் வாழ்க்கை பாதையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. உனக்கான வாழ்க்கையை நீ உறுதியாக வைராகியத்தோடு வாழும்போது, எல்லா விஷயங்களையும் சரியாக தீர்மானமிட்டு திறமையாக செய்யும் போது நிச்சயமாய் நீதான் ஜெயிப்பாய்.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி உனக்கான என் ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விட்டேன்.